ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்தோடவுமே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான கார்லிக் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 இன்ச் அளவு இஞ்சி, 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கிலோ அளவு சுத்தம் செஞ்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம், லோ ஹீட்டில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மொத்தமாக 25 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு, கறியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.